அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அந்த பெல்லாம் நடுங்கியே. நீதி தவறாத நாயகமே தாங்கள் நன்மையின் தீமை செய்ததில்லை. அப்போது ஒருவர் எழுந்தி நின்றார், அவர்தான் முப்பாஷா என் தோழன். ஒப்பில்லாத இறை தூதே, ஓர் குறை எமக்கு உண்டு என்றார். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சிரத்தால் துடித்து எழுந்தார்கள். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சிரத்தால் துடித்து எழுந்தார்கள். அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார். என்ன குறைகள் இருந்தாலும் இயம்புகாதனை நீக்கிடலாம். இன்னமாயுள்ளா அறிவிடுவான், காத்திடுவான். உத்தமனபியே இரசூலே, ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே. உத்தமனபியே இரசூலே, ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே. இத்தமகிழ்வோடு நான் பிடித்து சீரால் மணலில் நடக்கையிலே. சாட்டையை சுழற்றி ஒட்டகையை கட்டண தாங்கள் அடித்தீர்கள். ஒட்டி நடந்த என்னுடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது. அதற்கு பதிலாய் தங்களை நான் அழித்திட அனுமதி வேண்டுகிறேன். அதற்கு பதிலாய் தங்களை நான் அழித்திட அனுமதி வேண்டுகிறேன். எதிலும் நீதி தவறாது இரசூல் நபி அதை ஏற்றார்கள். உம்மை உரைத்தீரென் தோழரே, உமது உள்ளம் சாந்திவரே. என்னை அறியும் என்றார்கள், இசை மாயம் ஏறினார்கள். என்னை அழித்த சாட்டையே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்னை அழித்த சாட்டையே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. இன்னும் நிறைவேற வேண்டும், அதை ஏந்தனை எடுத்து வர சொல்லுங்கள். இனியவினாலே எழுதுவீர், எடுத்து வாழும் சாட்டைகளை. கண்ணீரோடு விழால் நிறைந்தார் கருணை நதியின் இடத்திலே. அங்கே அன்னை பாத்திமாவும் ஆருயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும். அங்கே அன்னை பாத்திமாவும் ஆருயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும். பாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். பாசம் மிகுந்த அன்பத்தினால் பரிவுடன் பாத்திமாவின்றி நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார்.
செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புறம்பி சாட்டைதனை எழுப்பினாரிடம் தரும்போது அங்கே சொல்லும் பாசாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் அசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் அசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாயங்களை அளிக்கட்டுமே. துயரமேறிய சாட்டைதனை துரிதமுடன் விடால் எடுத்து சென்றார். பயமில்லாத முக்காசாவிடம் திருமானவிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாதனத்திடம் அவர் சொன்னார்,